திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழாவை ஒட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் நீண்ட நேரம் தரிசனம் வரிசையில் நிற்காமல் எளிதாக சாமி தரிசனம் செய்யும் வகையில் தனி பாதை அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது நெல்லை மற்றும் தூத்துக்குடி சாலை வழியாக கடந்து வரும் பக்தர்கள் கோவில் நிர்வாகம் சார்பில் நகரின் எல்லை பகுதியில் வைத்து கைகளில் டேக் ஒட்டப்பட்டு வருகிறது. இவ்வாறு டேக் ஒட்டப்பட்டுள்ள பக்தர்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்தவுடன் தனி பாதையில் சென்று சாமி தரிசனம் செய்ய கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதையொட்டி பாதுகாப்பிற்காக 150க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் மற்றும் 800க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கடற்கரையில் தடை செய்யப்பட்ட பகுதியில் வந்து நீராடக்கூடாது என்று காவல்துறை அலுவலகத்தில் சென்ற முத்துக்குமார் எங்கிருந்தாலும் கோவில் உள்ள புறக்கலையாக அலுவலகத்தில் சென்று முத்துக்குமார் எங்கிருந்தாலும் எங்க இருந்தாலும் கோவில் உள்ள புறக்கணிச்சுவாங்க. அனுபவம் இல்லாமல் நம்மிடம் பொறுப்பை கொடுத்து ஏமாற வேண்டாம் என்று காவல்துறை மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். யாரேனும் சந்தேகப்படும் நபர் அறிக்கை இருந்தால் mana
தென்காசி மாவட்டம் காவலை சேர்ந்த வேல்மலை மந்தவெளியை சேர்ந்த சதீஷ்குமார் எங்கிருந்தாலும் கோவில் அறிஞர்கள் கூட்டுவதற்கு வாங்க இந்த மாமா ராஜமுத்து உங்களை வெகு நேரமாக தேடிக் கொண்டிருக்கிறார். மந்தவெளியை சேர்ந்த சதீஷ் கும்பகோணத்துல இருந்து செஞ்சது சாமி 10 ஆண்டுக்கு முன்னால கும்பகோணத்துல இந்த இவருடைய ரெடிமேடா செஞ்சு வச்சிருந்தாங்க. அது எனக்கு மனசுக்கு ஒத்துக்கிடல. அதனால நீங்க கொடுக்குற படத்தை வச்சு நான் செய்யறேன். இங்க இருக்க திருச்செந்தூர்ல சண்முகநாதர் இருக்காரு, அவருடைய உருவச்சிலை தான் இது. வள்ளி தெய்வானையோடு அவர் இருக்கிறாரு. வள்ளி தெய்வானை இல்லாம வேணும் அப்படின்னு செஞ்சு, ஏன்னா யாத்திரைக்கு செல்லும் போது வள்ளி தெய்வானை இருக்கக்கூடாத நோக்கத்துடன் வள்ளி தெய்வானை இல்லாம அங்க அதை, ஆனா இது திருச்செந்தூருடைய சண்முகநாதரும் இதுவும் ஒண்ணுதான். ஊத்துமலையில இருந்து வரங்க சாமி பாத யாத்திரையா. தைப்பூசத்துக்கு பக்தர்கள் எல்லாம் ஒண்ணு கூடி வருவோம். 20 ஆண்டா வரோம். 20 ஆண்டா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இந்த முருகன் தீர்த்து வைப்பார் நம்பிக்கையில நாங்க வாரோம். ஆனா தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்காரு. எல்லா குறைகளையும் தீர்த்து நல்ல நிம்மதியை கொடுக்குறாரு, வேலை வாய்ப்பு கொடுக்குறாரு. திருச்செந்தூர் முருகனை நம்புறவங்க யாரும் வீண் போனதில்லை. சோதிப்பாரு, ஆனா கைவிட மாட்டாரு. சோதனைகள் இது வரும். அந்த சோதனையெல்லாம் தாங்கிக்கூடிய சக்தி அந்த முருகன் தான் கொடுப்பார். அதை தாங்கிக்கிட்டா அவர் எல்லா பாக்கியத்தையும் நமக்கு வழங்குவார். குட் மார்னிங். என் பேர் செல்வகுமார். நான் பாண்டிச்சேரியில வந்திருக்கேன். ஸோ இந்த வருஷம் எனக்கு முதல் வருஷம் நான் மாலை போட்டு வந்திருக்கேன். இது மாதிரி நாங்கள் மாலை போடாமல் வந்திருக்கோம் நிறைய வாட்டி. இப்போ சாமி தரிசனம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. நான் 2 டைம்ஸ் பார்த்தேன். நைட்டும் நாங்கள் இப்போ ஸ்பெஷல் தரிசனம் போய் பார்த்தோம். இப்போ மறுபடியும் 4 மணி தரிசனத்துக்கு 1 மணிக்கு மேலே இருந்து கியூ ஸ்டார்ட் பண்ணி இப்போ போய் சாமி பார்த்துட்டு 5:30 மணிக்கு வந்திருக்கோம். நல்லா இருந்துச்சு, ரொம்ப திருப்தியாக இருக்குது. திருச்செந்தூர் வந்ததே ரொம்ப திருப்தியாக இருக்குது எங்களுக்கு. நிறையா தடங்கள் வந்தாலும் நடக்கும்போது இப்போ அந்த தடங்கள்லாம் எங்களுக்கு மறந்து போச்சு. இந்த சாமி முகத்தை பார்க்கும்போது அந்த ஒரு நொடியில் எல்லாமே கஷ்டங்கள் மாறி ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கு. நான் வருஷம் நடந்து வரணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. முனீஸ்வரன், ஆலவரம், சிமுப்பேட்டி, கம்மாப்பட்டி சேர்ந்த நாங்கள் இத்தனை வருஷமா வாரம். 29 வருஷமா 150 பேர் பக்தர்கள் வரோம். தரிசனம் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா குளிக்க செய்ய எல்லா வசதி இருக்கு. பார்க்கும்போது இன்னைக்கு கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. சாமி எல்லாம் முடிஞ்சிருச்சு. கூட்டம் கொஞ்சம் அதிகமாக